வாராகி. வாராகி அப்படின்னோனே நெறைய பேருடைய முகத்துல புன்னகை தெரியுது. ஏன்னா, நெறைய பேருக்கு இந்த இடத்துல கேள்வியும் எழுது அப்படின்னலாம். என்ன புதுசா இத்தன வருஷம் இல்லாம, இப்ப எங்க பார்த்தாலும் வாராகி, வாராகி. யார பார்த்தாலும் வாராகி, வாராகி. இவங்கள கேட்டா நாங்க வாராகி உபாசகர். இவங்கள கேட்டா நாங்க வாராகிய இந்த மாதிரி பூஜை பண்றோம். அவங்கள கேட்டா அவங்க ஒரு முறைகள் சொல்றாங்க. யூடியூப திறந்தாலுமே வாராகிய பத்தின பேச்சுக்கள தான் நம்ம நெறைய பார்க்குறோம். அவங்களுக்கு செய்யக்கூடிய பூஜைகள பத்தி தான் நம்ம நெறைய கேட்டுட்டு இருக்கோம். இதுல சில பேருக்கு கேள்வி வருது. ஏன் திடீர்னு எல்லாருமே வாராகிய பத்தி பேசுறாங்க அப்படின்றது. மனிதர்களைப் போல தான் இறைவனும். ஒவ்வொரு காலகட்டங்கள்ல, ஒவ்வொரு நேரங்கள்ல எப்படி ஒவ்வொரு மனிதன் பிரபலமடைந்து, ஒவ்வொரு மனிதர் மூலமா மக்களுக்கு நன்மை நடக்குதோ, அதே மாரி தான் இறைவனும். இப்ப நம்ம முருகர முருகருடைய இது நம்ம ஒரு சில விஷயங்கள் முன்னாடி நம்ம முருகர பத்தி எல்லாரும் பேசக்கூடிய ஒரு சூழலை கேள்விப்பட்டிருப்போம். அந்த நேரத்துல, அந்த சூழ்நிலையில முருகருடைய இது நாட்டுக்கும், மக்களுக்கும் தேவைப்பட்டதா இருந்திருக்கும். இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த கால சூழலின் காரணமாக இந்த இடத்துல வாராகி எல்லாரும் பேசப்படுற ஒருவளா மாறணும். எல்லாருக்கும் அவளுடைய அனுகிரகம் கிடைக்கணும் அப்படின்றது இறைவனுடைய பரிபூர்ண ஆசையா கூட இருக்கலாம். இதுவே அவருடைய எண்ணமாக கூட இருக்கலாம். இது யாரு, எப்ப, எதுக்காக உருவாக்கினாங்க, என்ன பண்ணாங்க, அந்த கேள்விகளுக்கெல்லாம் போகாம திடீர்னு ஒரு 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 கடவுளை பற்றி நம்ம பேசுகிறோம். ஒரு கடவுள் பிரபலம் அடைகிறாரு அப்படின்னா அந்த நேரத்தில் அந்த சூழலில் அந்த கடவுளுடைய அருளும் துணையும் அந்த மக்களுக்கு தேவைப்படுறதா அர்த்தம். ஸோ இன்னைக்கு ஏதோ ஒரு காரணத்துக்காக, ஏதோ ஒரு நன்மைக்காக இறைவன் வாராகியை வெளிப்படுத்தி இருக்கிறார். அதான் எல்லாரும் வாராகி வாராகி வாராகின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. இனியாவது நம்ம கேள்விகளை தவிர்த்துட்டு வாராகியை ஏற்றுக்கொண்டு வாராகியின் அருளை நாம் பெறுவோம். வருகின்ற இந்த 2024 தமிழ் ஆண்டு அப்படின்றது குரோதி. இந்த குரோதி அப்படின்னாக்கா குரோதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆண்டில் நிறைய பேர் நீங்கள் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய விபரீதமான விஷயங்கள் நடக்க போகுது. பூகம்பம், அப்புறம் நிறைய மழை, வெள்ளம் போன்ற விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்னு நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். எல்லாருமே ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்றதும் கேள்விப்பட்டிருக்கோம். இந்த நேரத்தில் வாராகி அம்மனுடைய துணை, அவளுடைய அருள் அப்படின்றது கண்டிப்பாக எல்லோருக்கும் தேவையான ஒன்று. படை தளபதி அவள். அப்போ பார்த்துக்கோங்க, ஒரு படைக்கே தளபதியாக இருக்கா, அப்படி காக்கக்கூடியவள் மக்களை எப்படி காப்பா. அதனால் வருகின்ற இந்த ஆண்டை வாராகியை நாம் வேண்டிக் கொண்டு அவளின் துணையோடு அனைத்தையும் எதிர்கொண்டு நாம் எல்லாருமே இந்த வருடத்தை கடப்போம் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன்.